வச்சேன். இன்னைக்கு கடைசி வெள்ளி தானே, அதனால காலைல இட்லி தான் வச்சு சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. பூமாரி வேறு வீட்டில் இருக்கால்ல, என்னமோ 3 நாள் லீவாம்ல, அது அவள் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணாலா சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டு. அதான் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு பாட்டு போகணும்னு வந்தேன். ஆமா, உனக்கு பூமாரி இருந்தாலும் போதுமே, அவதான் எல்லாத்தையும் பார்த்துருவாள். அம்மைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்போனே. எங்க வீட்லயும் 2 இருக்கு பாரு வீட்டுக்குள்ள. நீங்க என் கையில செத்துட்டி, யார் இருந்தாலும் சரி அவளை காப்பாற்ற முடியாது. இந்த ஆரம்பிச்சுட்டாளுங்கல்ல, இவங்களுக்கு எவன் தான் லீவ் விடுறானே தெரியல. வருஷத்துல 360 நாள் ஸ்கூல வச்சு கொன்றணும், இல்ல நம்மள கொண்டு போட்டு போயிடுவாளுங்க. லட்சுமி, செத்த இரு வந்துடுறேன். இவளுக்கு ஒரு கொடை கொடுத்தாலும் சரிபட்டு வருவாளுங்க. எக்கா, எல்லா வீட்லயும் இதே பிரச்சனை தான்க்கா. அங்கேயும் பஞ்சாயத்து தீர்த்து முடியல. இருந்தாலும் என் வீட்டு மாதிரிலாம் எங்கேயும் இருக்காதும்மா. பிள்ளையில வளருது பிள்ளையில. உனக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா எடுத்து தின்னதும் இல்லாம வக்கலம் காமிச்சுக்கிட்டே வக்கலாம். எம்மா ஏடி, இப்படிலாம் கிடந்து சண்டை போடக்கூடாது. ஆளுக்கு ஒரு அருவாவை எடுத்து வச்சுக்கோங்க. நீயே நானும் போட்டி போட்டு பார்த்துட வேண்டியதானே. உனக்கு நக்கலா இருக்கும் நாங்க சண்டை போடுறது. நக்கலா இருக்காவா? கழுத்தை திருப்பி எடுத்து போட்டுரும் பார்த்துக்கோங்க. இன்னைக்குதான் லீவ் விட்டுருக்காங்க, அதுக்குள்ள காலையில எந்திரிச்சது என்னைக்காவது ஆரம்பிச்சிட்டு இருக்கியே. வீட்டுல இருக்குன்னா இருங்க, ரெண்டே நீங்க போயிருங்க சொல்லிட்டேன். கடந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காதீங்க. அவ என்ன செஞ்சா தெரியுமா? அதெல்லாம் கேட்காத நீனு. ஏடி செஞ்சா? அவள்கிட்ட கேளு என்ன செஞ்சான்னு. ஏடி, என்ன செஞ்ச? அவ எதுக்கு இப்படி போட்டு உன்னை அடிச்சிட்டு கிடக்கா? சொல்லு. அம்மா அம்மான்னு கூப்பிட்டல்ல, கேட்கல சொல்லு. நான் ஒண்ணுமே செய்யலமா. அப்பா எனக்கு முட்டாய் வேணும்னு தந்துச்சு, அதான் எடுத்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஏடி, அவ முட்டாய் தானே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா, அதுக்கு எதுக்கு அவளை போட்டு அடிச்ச? முட்டாய் சாப்பிட்டாளா? யார் முட்டாய் சாப்பிட்டான்னு கேளு. அப்பா எனக்கு 2 முட்டாய் வாங்கிட்டு வந்துச்சு, எனக்கு ஒண்ணு அவளுக்கு ஒண்ணுன்னு. அவ நேரத்தே சாப்பிட்டு முடிச்சிட்டா. நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இன்னைக்கு காலைல எனக்கு முன்னாடியே எழுந்துச்சு, அதை உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு நல்ல வாயில வரும் பத்துக்கோ. எதுக்கு இப்படி பண்ண காமிச்சிட்டு இருக்க? வெக்கமாவே இல்லையா உனக்குலாம்? அவ முட்டாய் எதுக்கு எடுத்து சாப்பிட்ட? எம்மா, அவ அகத்துக்குனே நீ வலிச்சு கட்டி சாப்பிடணும், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு வச்சுக்கிட்டு இருந்தா. நான் காலையில அதை எடுத்து சாப்பிட்டேன். அது ஏன் ஜவுரிம்லாட்டி? நான் எப்பவும் சாப்பிட்றேன், எப்படியும் சாப்பிட்றேன். உனக்கு ஏன் வலிக்கு? தேவைன்னா நீ வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. உங்களை சொல்லி குத்தல்லட்டி, நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பத்தியில, அவரை சொல்லணும். இனிமேல் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு. இனிமேல் வாங்கிட்டு வரலாம் இருக்கட்டும். எனக்கு இப்போ 2 சாக்லேட் வேணும். அவ 2 சாப்பிட்டால, எனக்கும் 2 வேணும். அப்பா வாங்கிட்டு சொல்லி நீ போய் வாங்கிட்டு வா. அதான்டி, உங்களெல்லாம் அவர் கஷ்டம் தெரியாம வளர்க்காரு பத்தியில, அதனால நீங்க இப்படிதான் அடம் பிடிப்பீங்க. உங்க அப்பாட்ட போய் சொல்லு, 2 சாக்லேட் அவ சாப்பிட்டா எனக்கும் 2 வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லு. வாங்கிட்டு வந்தா சாப்பிடு, இல்ல பேசாம முக்காட போட்டு உட்காரு. போ அப்பாட்ட போய் சொல்லு, அப்படி எனக்கு சேர்த்து ஒண்ணு சொல்லு. நல்ல அலைவ நீனு. அப்பா 2 வாங்கிட்டு சொல்லு, 2 எனக்கு தான். உன்னை பார்க்க வச்சு நல்லா சாப்பிடுவோம் பாரு. சத்யா, 2 சாக்லேட் சாப்பிடலாம், பேசாம போயிரு. திரும்ப திரும்ப ஏதாவது பேசிட்டு இந்த அடி வாங்கிட்டு இருக்காரு. அவள்கிட்ட வாங்கின அடியும் உனக்கு போதும். ஒழுங்கா மரியாதையே போய் சொல்லிட்டேன். ஆளும் மண்டையும் சைஸும் நல்ல ஆமைக்கு ஓடு இருந்த மாதிரி நல்ல மண்டையில உனக்கு கவுத்தி போட்டு அலையுது எந்த நேரம். நானாச்சும் ஆமைக்கு தலையில ஓட கவுத்தி போட்ட மாதிரி இருக்கேன், நீ நல்ல வாந்தானுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரிலாம் இருக்க. என்ன லட்சு தனியா நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்கு? ராணி அக்கால எங்க? வா மாடு. ராணியக்கா பிள்ளைகள் சண்டை போட்டு கிடக்காகன்ட்டு உள்ள போய் பார்க்க போனாங்க, அதான் நின்றுட்டு இருக்கேன். ஏ லட்சு, அவ கண்ணு மூணு தெரியும் பிள்ளையில போட்டு அடிச்சு விடுவாங்கள, போய் பார்க்கலாம்ல. என்னென்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய? ஏன் அடிக்கலாம் இல்லம்மா, அவங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாலாம் ஒன்னி மாதிரி மலமலான்னு உள்ள வரைக்கும் போக முடியாது. வேணா நீ போய் பாரு. ஆமா லட்சு, வயசாயிட்டுல மலமலம்லாம் போக முடியாது. பையன் ஊர்ந்து ஊர்ந்து போக வேண்டிதானே. எப்பா நீ வந்தாலே என்கிட்ட 7:30 தான் கூட்டுறதுக்கு நிப்ப. வயசாயிட்டுன்னு சொல்லிடக்கூடாத. உடனே லட்சுக்கு எங்க இருந்தா கோவம் வருமோ தெரியாது வந்துடும். சின்ன பொண்ணு, நீ எப்போ வந்த? இப்போதான்க்கா வந்தா. அவ எதுக்கு வருவா? என்கிட்ட வம்பளுக்கு தானே தேடி வருவா. நான் எங்க இருந்தாலும் மூக்கு வேத்துரும் போல இவளுக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ராணியக்கா, அதான் அந்த பிள்ளைகளுக்கான சண்டையை தீர்த்தாச்சு இல்ல? பிறவையா மூஞ்சி இப்படியே வச்சிட்டு இருக்கிய? உனக்குலாம் புரியாது சின்ன பொண்ணு. வீட்டுல வாராளுகளே வரத்து, என்ன வரத்து வாராளுக தெரியுமா? சமாளிக்கவே முடியல. ஏ சத்தியா சோனி, எதுக்குமா இப்படி சண்டை போடுறீங்க? வீட்லயே இப்படி இருக்கீல, ஸ்கூல்ல எல்லாம் என்ன வறுத்து வருவீங்களோ நீங்கெல்லாம்? ஸ்கூல்லையா? அங்கெல்லாம் போய் பாரு, இருக்கிற இடம் தெரியாம உட்காந்துக்கிட்டு இருப்பாளுங்க. அங்கெல்லாம் சத்தியா சொன்ன யாருனே தெரியாதுங்கிற அளவுக்கு இருப்பாளுங்க. வீட்டுலதான் இப்படி கொண்ட முடிய போட்டு சண்டை போடுவாளுங்க. எத்தே என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் கேளுங்கத்த. ஒழுங்கு மரியாதை 2 பேரும் உள்ள போய் உட்காருங்க சொல்லிட்டேன். சாக்லேட்டுக்கு அடிப்படி சண்டை போட்டு அலையிறியே, வெக்கமே இல்லாம. நம்ம போயிருவோம், இல்ல நம்ம மனத்தை வாங்கி விட்டுருவா. உனக்குள்ளது ஏதாச்சும் இப்படி புடுங்கி சாப்பிடணும், அப்பதான் அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். ஆமாட்டி, எனக்குலாம் அந்த கஷ்டம் தெரியாது. எங்க வீட்டுல எங்க அப்பனுங்க அத்தாலும் இப்பெல்லாம் எங்களுக்கு வாங்கியும் கொடுக்கல. நாங்க வாங்கி கொடுத்தாலும் இப்பெல்லாம் சண்டை போட்டாலே
வரையல. ராணிக்கா மூஞ்ச கொஞ்சம் சிரிச்சாப்புலதான் வைங்களேன், பார்க்க பயமா இருக்கு. போதுமா சின்ன பொண்ணு? இப்ப நல்லா இருக்கா மூஞ்சி? எம்மா நீங்க நார்மலாவே இருங்கம்மா, சின்ன பிள்ளைல ஏதாச்சும் பார்த்து பயந்துற போது. லட்சுமி அதுல உட்கார, வந்த நேரத்துல இருந்து இப்படி நின்னுகிட்டே இருக்கே எதுக்கு? அக்கா நான் எதுக்கோ வந்தேன், எப்படியோ நிற்கேங்க்கா. இன்னைக்கு ஆடி பூரம்ல, அம்மனுக்கு வளையல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல, அதான் வாரீலான்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள அவங்க சண்டை போட்டாங்க, நீங்கள் போனீல. நீங்கள் வீட்டை வேற தொலைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பக்கம் வரவே இல்லை, அப்படி இங்கேயே நின்ட்டேன். அப்படியா? அப்ப போமா, வரீங்களா? போய் வளையல் எடுத்துட்டு வரோம். உனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஓடி போய் சொல்லிட்டேன். எக்கா நானும் வளையல் எடுத்தாரேங்க்கா, கோயில்ல கொண்டு போய் கொடுங்க. லட்சுமி அவ வரட்டும், அவ கையால இன்னைக்கு ஒரு 2 வளையல் எடுத்துட்டோன்னே. ஏற்கனவே அவளுக்கு குழந்தை இல்ல பத்தியா, வளையல் எடுத்து கொடுத்தா நல்லது தானே. சரிக்கா, ஆனால் வசந்தியும் உமாவும் கூப்பிட வேண்டாம்க்கா. அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கடையவே 2 ஆக்கிடுறாளுங்க, நமக்கு தான் அசிங்கமாக இருக்கு. சரி, நான் வசந்தி அம்மாவே கூப்பிட மாட்டேன். ஆனா நாளைக்கு வந்துட்டு ஏன் கூப்பிடாம போனியன்னு கேட்டா லட்சு தான் கூப்பிட வேண்டாம்னு சொல்லிடுவேன். சரியா? சொல்லுப்பா பயமா. சரி வா போவோம், அவங்க வெளியே இருந்தாங்க அப்படின்னா அவளையும் கூட்டு போவோம், பிற தப்பா நினைப்பாங்கல்ல. ஏ சத்யா சோனி, அம்மா அந்த கடை வரைக்கும் போயிட்டாரேன், சண்டை போடாம இருங்க. இப்போ ஒரு சவுண்ட் வராது, உள்ள போய் ஏதாவது கூட்டணி போட்டுட்டு இருப்பாளுங்க. இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா நம்மள மதிக்க மாட்டாங்க, சண்டை போட்டாங்கன்னா நம்மள மதிப்பாங்க. அம்மா உங்க பிரச்சனை தான் என்ன? அந்த பில் சண்டை போட்டாலும் திட்டுறிய, ஒத்துமையா இருந்தாலும் திட்டுறிய. பாவம் தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அதுகளும். அது அப்படிதான் சின்ன பொண்ணு, அது அப்படியே எந்த நேரம் திட்டி திட்டே பழகிட்டு பத்தியா, அது அப்படிதான். சரி அக்கா வாங்க போயிட்டு வருவோம்க்கா, நேரம் ஆயிட்டு. ஆமா போவோம் வாங்க. உமாலோ அங்க வர்றது ராணிக்கா லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு தானே? ஆமாக்கா, அவியதான் வராவ. 3 பேர் எங்க போறாவ? உமா நீயும் கண்டுக்காத, நானும் கண்டுக்காத மாதிரியே இருக்கானே, நம்மள கூப்பிடுறாவளான்னு பாப்போம். சரிக்கா, நானும் கண்டுக்கல. அவங்கிட்டாம தான் வாராவ, கூப்பிடுறாவளான்னு தெரியல. அப்படி நம்ம ஏதாவது சும்மா பேசுற மாதிரி பேசிட்டு இருப்போம். அனிகா சின்ன பொண்ணை பத்தியில ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பான்னு நினைக்கேன், அதான் கரெக்டாக வெளியே உட்காந்துட்டு இருக்காளுங்க. ஏன் நான் இன்னைக்கு போனே கொண்டு வரல? என் மாமியாவும் என் புருஷனும் மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்கட்டு நான் வீட்டுல போட்டு வந்துட்டேன். வேணா என் பேக்கெட்னால செக் பண்ணி பாத்துக்கோங்கம்மா. எதுக்கு சின்ன பொண்ணு நம்மள பார்த்துட்டு அப்படி பார்க்காதவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காவ? அதான்க்கா எனக்கும் தெரியல. 4 முடி நம்ம எங்கேயும் கூப்பிடுறோமா கூப்பிடலையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கேன். நம்ம 3 பேர் போகிறோம் பற்றியில, அதை கூப்பிட்றாவளா கூப்பிடலையான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பாவ. நம்மளும் பார்க்காத மாதிரியே போவோம், தன்னால் கூப்பிடும். எக்கா பாத்தீங்களா, நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், பார்க்காத மாதிரி போறாவுக்கா, கூப்பிடவே இல்ல. ஆமா இல்லவ, கூப்பிடாம போறாவ பத்தியா, நம்மளே கூப்பிடுவோம். ஏ சின்ன பொண்ணு, என்ன 4 முடி இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களாக்கும்? என்ன சின்ன பொண்ணு இப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க 3 பேரும்? நீங்கள் மட்டும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல, அதான் நாங்களும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனோம். ஏன் நாங்க எப்ப பார்த்தோம்? நாங்க 2 பேரும் உட்காந்து கதை விட்டுட்டு இருந்தோம்ல, அவங்கள கவனிக்கவே இல்ல. இப்போ நீ கிராஸ் ஆகி போக போய் தான் 3 பேரையும் பார்த்தோம். அப்படியா? நாங்களும் இப்போ நீங்கள் கூப்பிட போய் தான் திரும்பி பார்த்தோம். எல்லாம் நீங்கள் உட்காந்துட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை. நான் முன்னாடி பேசிட்டே போனோமா, தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் கூப்பிட போய் தான் திரும்பி பார்த்தோம். அப்படியா? சரி எங்க போறீங்க? எம்மா ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ பேரை கடக்க வேண்டியிருக்கு. ஏத்தா அன்றைக்கி ஆடி போகிறோம்ல, அம்மனுக்கு வளையல் எடுக்கணும்ல, அதான் அங்கே கடையில் போய் வளையல் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறோம். வரீங்களா 2 பேரும்? வாரம் நாங்களே எடுக்கணும் பத்தியில வாரம். நானும் வாரேங்க்கா, நானும் வளையல் எடுக்கவே இல்லை. சரி சட்டு போட்டு எஞ்சி வாங்க, வாரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிய. நீங்க முன்னாடியே நம்மளும் பின்னாடி ஓடி வந்துடுறோம். இல்லவ பாத்தியா 3 பேரும் எப்படி நம்மளை கூப்பிடாம போறாவுன்னு? நம்ம குத்துக்களிமா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு தெரியாம போறாவ. கூப்பிட கூடாதுன்னே தான் போயிருக்காங்க இல்லவ. சரி நம்மளும் இனிமேல் மாண்டவத்தோட இருக்கணும், இவ்வளோ சேரக்கூடாது. நீ ஒத்தான வாரம் சொல்லியாச்சு பத்தியா, அதனால போயிட்டு வந்துடும். ஆமாக்கா, நானும் அதைத்தான் நினைச்சேன். இனிமேல் இவ்வளோ சேரையே கூடாது. சரி வா, என்ன விட்டுட்டு போயிடுவாளுங்க. என்னக்கா கடையில் ஒருத்தரையும் காணோம், கடையை திறந்து போட்டு போயிட்டாரு. நம்மளாட்டிக்கு அள்ளிட்டு போயிடுவோமா? ஆமா சின்ன பொண்ணு, தேவையானதெல்லாம் எடு. கடையில யாரும் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? எக்கோய், நான் கடைக்குள்ளதான் இருக்கேன், இந்த வாரம் செத்த குனிஞ்சு கிடந்தா போதுமே, பொருள் எடுத்துட்டு தூக்கிட்டு ஓட தான் பிளான் பண்ணுவிய. இது என்ன கீச்சின்னு சத்தம் மட்டும் தான் வருது, ஆளை காணோம். என்னக்கா, என்ன வேணும் உங்களுக்கு? எப்பா இவ்வளோ நேரம் உள்ளே கிடந்துட்டு தான் கடைக்காரங்க கேட்கும், ஒரு சத்தம் இல்லாமல் இருந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதான் வாயை திறக்க முடியல. இப்போ என்னன்னு கேட்டோம்ல, என்ன வேணும்? இத்தனோண்டு வாய்க்குள்ள பேச முடியாத அளவுக்கு திணிச்சு வச்சிருந்த. சின்ன பொண்ணு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது. சின்ன பொண்ணு, தம்பி எங்களுக்கு வளையல் எடுத்துக்காமே, இன்னைக்கு அம்மனுக்கு வளகாப்பு இல்ல, வளையல் எடுக்க வந்தோம். வாங்கக்கா, வெளியே நிறைய வளையல் வச்சிருக்கேன், அந்த வளகாப்புக்குன்னே தனியா வளையல் இருக்கு, வந்து எடுங்க வாங்க. ஏன் 4 முடி இழுவ நவுளுங்க, எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கி? போய் வளையல பார்க்க வேண்டியதானே? இல்ல சின்ன பொண்ணு,
நிறைய இருக்கு பத்துக்க. இந்த ஒவ்வொரு வீட்டுக்கு வளகாப்புக்கு போனோம்னா நிறைய தருவாங்களோ, அது என் கைக்கு ஆகாதா, அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். நான் அதையும் கோயிலுக்கு கொடுத்துக்கிடுவேன். நீங்க போய் பாருங்கண்ணே, நான் அந்த உள்ள எதையாவது பார்த்துட்டு இருக்கேன். வசந்தி, அப்படிலாம் கொடுக்க கூடாதுமா. அடுத்த ஆள் தந்ததை போய் சாமிக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா? நீ ஒரு செட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இல்லக்கா, அதை நம்ம போட்டாதானே தப்பு. இப்ப கடையில இருந்து வாங்கி சாமி கொடுக்குற மாதிரி தானே ஒவ்வொரு வீட்ல இருந்து வாங்கி கொடுக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் போடாமே அப்படியே வச்சிருக்க பார்த்துக்கோங்க. நான் அதையே கொடுத்துக்கிடுவேன். இப்ப இவள்கிட்ட யாரும் அறிவுரை கட்டாவலாம், சொல்ல விட்டா பெருசா. இழுவ, நீயும் அவங்கள மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்க. நீயும் அவங்கள மாதிரி வளகாப்பாளையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா? இல்ல சின்ன பொண்ணு, நேத்தாவி தூத்துக்குடி வரைக்கும் போனாவன்ட்டு ஒரு 3 செட்டு வளையல் எடுத்துட்டு வந்துட்டாவ. நான் அதையே சாமிக்கு கொடுத்துக்கிடுவேன். அப்ப சத்துக்கட்டான் வீட்டுல கிடந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி பின்னாடியே 2 பேரும் வெயிலுக்குள்ள வந்திருக்கியே? வா, வளையல் எடுத்துட்டு போவோம். நேரம் ஆயிட்டு. 3 மணிக்குள்ள கோயில்ல வளையல் கொடுக்கணும்னு சொன்னாவ. பாத்தியா, நம்மள எதுக்கு வந்தோம் லட்சுமிக்கா கேட்காவ பத்தியா? ஆமாக்கா, ஏன் தான் இப்படி இருக்காவளோ தெரியல. இல்ல, இந்த செயின் எல்லாம் பாரு, அழகழகா இருக்குல்ல. போட்டு பார்ப்போமா? தங்கத்துலதான் இப்பெல்லாம் போட முடியாது, கவரிங்லயே போட்டு பார்ப்போம். சரிக்கா, போட்டு பார்ப்போம். அக்கா, இதுல எந்த வளையெல்லாம் பிடிச்சிருக்கோ, எத்தனை செட் வேணுமோ சொல்லுங்க, நான் பார்த்து எடுத்தாரேன். எப்பா, இது அழகு பார்த்துலாம் எடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆளுக்கு 3 செட்டு வளையல், பச்சை, மஞ்சள், சிவப்பு, இந்த மாதிரி எங்கள் 3 பேத்துக்கும் 3 தனித்தனியாக மொத்தம் 9 செட்டு தந்துடுறேன். சரிக்கா, அப்போ நான் அப்படியே எடுத்து வந்துடுறேன். சின்ன பொண்ணு, என்ன நாள் முடி? சின்ன பொண்ணு, இந்த செயின் எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல, பார்த்து சொல்லு. சின்ன பொண்ணு, எனக்கும் இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லு. அக்கா, யாருக்கு எடுத்து அந்த செயின் எடுத்து போட்டியே? இஷ்டத்துக்கு எடுத்து மாட்டிட்டு வந்து நிக்கியே. செயின் எல்லாம் கருத்து போயிடும், கழட்டி வைங்கக்கா. ரொம்ப கத்தாதானே? நான் அந்த நெக்லஸையும் அவ அந்த செயினும் நெக்லஸும் எடுக்கலாம்னு தான் போட்டு பார்த்தோம். இனிமேல எடுக்க மாட்டோம். ஏக்கா, சரி தெரியாம சொல்றேன்க்கா, எடுக்கிறதா போட்டு பாருங்க. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் போட்டு பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்களா? அப்படி ஒய்யாம ஒருத்தங்களா போட்டு பார்த்தா அது கருத்து போயிரும் பத்தியில, அதான் சொன்னேன். இதை எடுக்கிறதே கழுத்துல போட்டு அழகு பார்க்க தானே. நீ கழுத்துல போட்டாலே கருத்து போயிருங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க போய் கழட்டி வைக்கும். அக்கா, தயவு செய்து இந்த 2 பொம்பளைலாம் இனிமேல் என் கடை கூட்டு வராதீங்க சொல்லிட்டேன். நாங்க என்ன செய்யட்டும் தம்பி? சரி, நீங்க வளையலெல்லாம் கொஞ்சம் ஒரு கவர்ல போட்டு கொடு. வாங்க, ஒரு கவருக்குள்ள வச்சு தரேன். அக்கா, இந்தாங்க, ஒரு செட் வளையல் 50 ரூபா. மொத்தம் 9 செட் எடுத்துருக்கீங்க பத்தியா? 95 கால்குலேட்டர் போட்டு பார்த்து சொல்றேன். விளங்கிடும். நீ கால்குலேட்டர்லாம் ஒன்றும் போடாண்டாம். 95 45, ஒரு ஆளுக்கு 150 ரூபா வருது, 2 ஆளுக்கு 300 ரூபா, 3 ஆளுக்கு 450 ரூபா ஆச்சு. துட்டை வாங்கிக்கோ, வளையல கொடு. சரிக்கா, இந்தாங்க உங்க வளையல வாங்கிக்கோங்க. என்னதுல இத்தனோடு ஒரு காக்கி கவரில் போட்டு தர? ஒரு பையகி இருந்தால் ஆளுக்கு ஒருத்த பை கொடுக்க வேண்டியதானே? பையா, இக்க ஃபேன்சி கடையில பை கிடையாதுக்கா. நாங்க எந்த பொருளா இருந்தாலும் இந்த காக்கி கவர்ல தான் போட்டு கொடுப்போம். அத நீங்க தான் ஏதாவது ஒரு பைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிடணும். பை கிடையாதா? அது எப்படி இவ்வளோ பெரிய கடையில் பை இல்லாமல் இருக்கும்? வர்ற ஆளுக்கு நிறைய பொருள் எடுத்தவொடனே எதில் போட்டு கொடுக்க? தலையில் சுமக்க விட்டு அனுப்புவியோ? ஒழுங்கு ஒரு பையை கொடு சொல்லிட்டேன். ஏக்கா, உண்மையாவே எங்க கடையில பையெல்லாம் கிடையாது. இந்த காக்கி கவர் தான் உண்டு. இப்போ உங்களுக்கு மொத்தமா போட்டு கொடுக்க போய் இவ்வளவு பெரிய காக்கி கவர். பொருளுக்கு ஏற்ற மாதிரி காக்கி கவர் தான்க்கா, பையெல்லாம் கிடையாது. வர்ற ஆளுக்கு தான் கட்டப்பை ஏதாவது கொண்டு வந்து வாங்கிட்டு போய்க்கணும். லெச்சு, ஒரு பையன் கிடந்து இப்படி சண்டை போட்டு கிடக்கிய. வாங்கம்மா, அந்த பையன் தான் கிடையாதுன்னு சொல்றாம்ல. ஆமாம், உங்களை மாதிரி ஆளுகளை தான் கூட்டு வரணும், ஆக்கமாக இருக்கும். 40 ரூபா வலையில போட்டு 50 ரூபான்னு வித்துட்டு இருக்கான். இன்னைக்கு வித்தாதான் வித்தபடின்னு சொல்லி ஒரு பைய கேட்டா இல்லைங்க. பை இல்லாமல் இவ்வளோ பெரிய கடை இருக்குமோ? சும்மா நீயும் சேர்ந்து அவனுக்கு ஏற்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. உங்களெல்லாம் கூட்டு வந்தால் ஒரு பேரம் பேச முடியாது, ஒன்றும் வாங்க முடியாது. வாங்க போவோம். சரி, அவன் இல்லைன்னு சொல்றான்ல, நீ தான் வாய பேசாம. அம்மா, சரியான லம்பாடி பொம்பளைகளாக இருக்காளுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. லட்சுமி, அதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடும் போலயே. அக்கா, 3 மணிக்கு வளையல் கொடுக்க சொன்னாங்க. மணி இப்போ 6 ஆயிட்டு. ஆரம்பிக்காம பிறகு என்ன செய்வாங்க? அதனால சாமியை கும்பிட்டுட்டு போய் பாத்திரத்தோன்னு எடுத்துட்டு வருவோம்க்கா. கூழ் கொடுப்பாவ பத்தியிலா? இப்படி தெரிஞ்ச கையோட பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. வீட்டுல போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள கூடுதல் காலி ஆயிட்டுனா என்ன செய்ய? லட்சுமி, உன் அவனை உனக்கு 2 பாத்திரத்தை எடுத்துட்டு சத்தியாட்டையாவது சொன்னிட்டாவது 2 பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்ல. நம்ம இங்க உட்காந்துருப்போம். அவன் நல்லா எடுத்துட்டு வந்தானே. அவன் இல்லாத வியாக்கியானம் பேசுவான். என்னைய போய் பாத்திரம் தூக்க சொல்றியா அம்மா, அதை பண்ண சொல்றியா அம்மாக்கா? அவன்கிட்ட சொல்றே சும்மா எடுத்துட்டு போயிடலாம். ஏக்கோ, நான் வேணா போய் உங்கள் எல்லார் வீட்லேயுமே வாங்கிட்டு ஒரு கட்டப்பையில் போட்டு கொண்டு வரட்டுமா? அப்படி எனக்கும் உங்கள் வீட்லேயே ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஒத்தாள் தான் பற்றில, அதனால் உங்களுக்கும் வாங்கிட்டு எனக்கும் வாங்கிட்டு வரட்டுமா? அப்படி சரியா சின்ன பொண்ணு? இந்த வளையல கொடுத்துட்டு நீ போய் வாங்கிட்டு வரியா? சின்ன பொண்ணு, நானும் உன் கூட வரேனே. ஏனாலும் முடி, உங்கள் வீட்டில் தான் நன்ன இருக்கும்ல, நான் வேகமாக போயிட்டு வந்துடுவேன். நீங்கள் என்ன சொனங்குவிய, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை சின்ன பொண்ணு, நான் போனாதான் பாத்திரம் எந்த பாத்திரம் எடுக்கணும்னு தெரியும். அவைகளுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. நான் வரேன். உமா, உனக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டுமா, இல்லை நீ போய் எடுக்க போறியா?
நீ வாங்கிட்டு வந்துரு சின்ன பொண்ணு. அவங்கள்ட்ட கேளு, ஒரு 2 பாத்திரம் தருவா. ஒன்னே போதும் எங்களுக்குன்னா ஒரு பாத்திரம் மட்டும் வாங்கிட்டு வா. சரி, நான் ராணிக்கா லட்சுமி அக்கா உமா வீட்டில் போய் வாங்கிட்டு நான் முன்னாடி வந்துடுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டாம், நான் உங்களை எதிர்பார்க்க மாட்டேன். சரியா? அப்போ தான் கொஞ்சமாச்சும் கூழ் கிடைக்கும். சரி, நீ எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் உனக்கு வெயிட் பண்ண மாட்டேனே. சரி, அப்போ வாங்க, அந்த வளையல கொடுத்துட்டு நீயும் சின்ன பொண்ணு போயிட்டு வாங்க. ஏ பெருமாள்னே, இங்க என்ன செய்றீங்க? லட்சுமி, உன் மாப்பிள்ளை இங்க என்ன செய்யுது? சும்மா கோயிலுக்கு அப்படியே வந்தேன். சரி, அதான் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கேன். யாராச்சும் ஏதாவது தந்தாங்கன்னா வாங்கிட்டு போய் பூசாயிட்டு கொடுப்பேன். அதான் இன்னைக்கு இருட்டிக்கிட்டு இருக்க ஒரு படியா மழை வர்ற மாதிரியே கோயில் பக்கம் வராதாலும் கோயில் பக்கம் வந்திருக்குன்னு. சரி, உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வைங்கம்மா. இப்போ இதை கொடுத்துட்டு நான் போகிறேன். கூழுக்கு பாத்திரம் வாங்கிட்டு வரணுமா வேண்டாமா? இந்தாங்கண்ணே, இதை எங்க 5 வத்தி வாங்கிட்டு போய் அங்க பூசாயிட்ட கொடுங்கண்ணே. சரி அக்கா, இதில் இருந்துக்கிடுங்கண்ணே. நான் போய் பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, போய் எடுத்துட்டு வானே. அக்கா, இதுலயே உட்காருவோமா? அப்பதானே பூஜை நடக்கும்போது நல்லா தெரியும். ஆமாம்மா, இதுலயே உட்கார வேண்டியதான். உட்காருவோம். வசந்தி சின்ன பொண்ணு வந்துருவாங்களான்னு தெரியலையே. பூஜை ஆரம்பிக்க போகுது. கூழு கூட 2ஆவது. ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடணும்ல. சின்ன பொண்ணு வந்துருவா லட்சுமி. வசந்தி தான் என்ன செய்வாளோ தெரியல. இந்த சொன்ன மாதிரி சின்ன பொண்ணு வந்துட்டானே. ஏன் இன்னும்மா பூஜை ஆரம்பிக்கல? நான் பூஜை ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சு ஓடி ஓடில வந்தேன். இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம போய் கும்பிடுவோம். வசந்தி வருவா. நல்ல வேலைக்கு கூடு விட்டதுக்கு முன்னாடி வந்துட்டோம். பூஜை இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நாலு முடி எப்போ வந்தியா? அணக்கமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கிய. நான் பூஜை ஆரம்பிக்கவே வந்துட்டேன். நீங்களும் சாமி கும்பிட்டு இருந்தீங்கல்ல, அதை கூப்பிடாம நின்றுட்டு இருந்தேன். சரி, கூடு வாங்க போகுமா? கூடு காலியா போயிடக்கூடாது. ஆமாம், வாங்க ஃபர்ஸ்ட் போய் கூழை வாங்கிட்டு வந்துடுவோம். இது என்ன லட்சுமி, இப்பதானே பூஜை முடிஞ்சது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய லைன் நிக்கி? அப்ப ஆளுக்கு சாமி ஒருத்தரும் கும்பிட வரல நினைக்கேன். நேரம் இங்க வந்தா நிக்கவும் நினைக்கேன். ஆமாக்கா, கோயிலுக்கு ஒருத்தரும் சாமி கூட வரல போலயே. கூழ் வாங்க தான் வந்திருக்காவு. சரி, சின்ன பொண்ணுட்டு ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை கேளுங்க. நம்மளும் தூக்கிட்டு நிற்போம். ஆமாம், இந்தாங்க ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை பிடிங்க. அந்த கட்டப்பை இங்கேயே இருக்கட்டும். அப்போ தான் போகும்போது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கொண்டு போக முடியும்னே. ஏக்கா, எல்லாரும் கூட குறைவோ வாங்குங்க. அங்கே போய் வேணா யாருக்கும் கூட வேணுமோ குறைய வேணுமோ பார்த்து எடுத்துக்கிடுவோனே. சரி சின்ன பொண்ணு, ஆனா உனக்கு கரெக்டா தான் எடுத்துட்டு வந்திருக்க. ஒரே ஒரு செம்ப மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கியே. ஆமாக்கா, எனக்கு ஒரு ஆளுக்கு இதுவே அதிகம் பத்தியில கட்டியாக கொடுப்பாங்க. எப்படி நம்ம அதை கரைச்சி தானே குடிக்க போகிறோம். அதான் நான் இதை மட்டும் தூக்கிட்டு வந்தேன். ஏன் நாலு முடி, அந்த பாத்திரத்தை தான் வெளியே எடுங்களேன். எடுத்து சின்ன பொண்ணு, நான் வருஷம் வந்துட்டு பத்தி எடுக்க போறேன். ஏக்கா, பாத்தீங்களா? நம்ம மொத்தமே 4 பேத்துக்கு இத்தனை பாத்திரம் தான் வச்சிருக்கோம். ஒரு ஆளுக்கு எத்தனை பாத்திரம் வச்சிருக்கா பாருங்க. ஏன் நாலு முடி, இதுக்கு தான் வீட்டுக்கு வரேன் வரேன்னு சொல்லி துடிச்சிலாக்கும். எல்லாரும் ஆன்றதுல வாய் மூடுங்க. வயித்தோட போய் சேரணும். அடுத்தடுத்து கடகடன் பாத்திரத்தை கொண்டு வாங்க. இந்த தம்பி, இதுல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கூழ் ஊத்திரு. ஒரு ஆளுக்கு இத்தனை பாத்திரத்துல ஊத்த முடியாதுக்கா. இது ஏன் ஒரு ஆளுக்குலாம் இல்ல தம்பி. எங்க வீட்டு பக்கத்துல நிறைய வயசானவங்க இருக்காவல, அவங்க எல்லாரும் ஒத்த பாத்திரம் கொடுத்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வாயன்னு அவளால முடியாத பத்தியா வர்றதுக்கு கோயில் பிரசாதம்ல அதான் வாங்கி கொடுக்கணுமேனு கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்து போதும். என்ன நடிப்பு நடிக்குதம்மா அந்த பொம்பளை. எப்பாடா, இன்னும் 2 நாளைக்கு வீட்டுல சோறு கறி எதுவும் ஆக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு இது மட்டுமே குடிச்சா போதும். கூழ் எவ்வளவு சத்து நமக்கு. ராணிக்கா, நான் உங்க வீட்டுக்கே ஒரு அடி அதெல்லாம் கொண்டு வரேன். அங்கேயே மாவனையும் மாவளையும் கூப்பிட்டு வச்சு அங்கேயே குடிச்சிட்டு யார் யாருக்கு தேவையோ எவ்வளோ குடிச்சிக்கலாம் பத்தியில. பிறகு எங்கள் வீட்டில் மிச்சம் மீதி இருந்தாலும் வீணாயிரும். உங்கள் வீட்டில் கூட குறைய இருந்துட்டு காணாம போயிட்டனாலும் இதாயிரும்ல. அதனால் நம்ம மொத்தமாக எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து குடிச்சிருவோமா? ஆமா லட்சுமி, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து குடிச்சோம்னா யாருக்கு எவ்வளவு தேவையோ குடிச்சிக்கலாம் பத்தியா. சரி, அப்போ ராணியக்கா வீட்டில் போய் கூழை குடிச்சிட்டு வீட்டை பார்க்க போவோம். 4 முடினே எட்டி பார்க்காது. ஏன்னா நிறைய வாங்கியிருக்கு பற்றியில் எங்கே கேட்டுருமோன்னு பயப்படும். அது இன்னும் வராது. உமா நீ வா. சரி சின்ன பொண்ணு. ஹாய் செல்ல குட்டிகளா, உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன ராணிக்கா இதை மட்டும் சொல்கிறிய? நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களோட பேரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களோட பேர் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஹாய் சொல்கிறோம். டாடா, பாய் பாய்.